පක්ෂ ભેදයක් නැහැ. අපි ඔක්කොම එක ත්‍රිවිල් එකේ හිටියේ. நாங்கள் அனைவரும் ஒரே வாகனத்தில் பயணிக்கின்றோம். எனினும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும்போது அனைவரும் அதிலிருந்து இறங்க வேண்டி ஏற்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் அனைவரும் தயார். வேட்பாளர் தொடர்பில் தற்போதைய சூழ்நிலையில் கூற முடியாது என்றாலும் தேசிய உடை அணிந்த ஒருவரே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இந்த நாட்டுக்கு ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்படும் தலைவர் ஒருவரே அவசியம். அவர் பழிவாங்கும் தலைவராக இருக்கக்கூடாது. கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் தமது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் அவர்களுக்கு எதிராக கருத்து வெளியிட்ட ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு படுகொலையும் செய்தது. அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒரு நபர் தெரிவாவதில் எனக்கு விருப்பமில்லை. பழிவாங்கும் எண்ணம் இல்லாத ஏகாதிபத்திய எண்ணமற்ற ஜனநாயக தலைவர் ஒருவரே ஜனாதிபதியாக தெரிவாக வேண்டும். 25 வருடங்களாக நாடாளுமன்ற அரசியலை முன்னெடுத்தவன் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை உருவாக்குவதற்கு முதலாக முயற்சித்தவன் நான். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்ட போது அமைச்சு பதவி கூட தேவையில்லை என தெரிவித்து வெளியேறியவன் நான். எனவே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற படுகொலைகளை செய்யாத தலைவர் ஒருவரை நாட்டுக்கு அவசியம். அவ்வாறான ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இடதுசாரிகளையும் இணைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். அவர்களும் ஒரு படுகொலையாளனை விரும்ப மாட்டார்கள். நான் வெளிப்படையாக எதனையும் கூறப்போவதில்லை. எனினும் படுகொலைகளை புரிந்தவர்களை நாட்டின் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்வரும் மாகாண சபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் கொழும்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் சட்டத்தரணி CV தவராசா தலைமையில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்கள் கொழும்பில் அரசியல் செய்திருக்கிறார்கள் எனவும் இந்த நாட்டில் எந்த ஒரு பிரதேசத்திலும் அரசியலில் ஈடுபடுவதற்கு தமிழர்களுக்கு உரிமை உள்ளது என்றும் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பில் அரசியலில் ஈடுபடுவதால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்கள் கொழும்பில் அரசியல் செய்திருக்கின்றார்கள். ஆரம்பிப்பதற்கு ஒன்றும் இல்லை. நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் அரசியலில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது. அதேபோல் எமக்கும் நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் அரசியலில் ஈடுபடுவதற்கு உரிமை உள்ளது. அவர்களுக்கு எந்த ஒரு பிரதேசத்திலும் போட்டியிடுவதற்கு உரிமை உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் எனக்கு ஆதரவு வழங்குவார்களாயின் நான் அங்கு போட்டியிட முடியாதா? முடியும் தானே. நாம் அனைவரும் ஸ்ரீலங்கா மக்கள். எந்த கட்சி, எந்த இனம், எந்த மதம் என்பது இங்கு பிரச்சனை இல்லை. எனினும் மக்களின் தெரிவுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும்.